நான் தான் அவங்க டான்ஷிகா பேசுகிறேன். காய்ஸ், எனக்கு சவுத் ஆண்டி செய்ய போகிற டிஷ் ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் காய்ஸ். நான் ரொம்ப நாளாக சவிதா ஆண்டி கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆண்டி இன்றைக்கி எனக்கு பெர்மிஷன் தந்தாங்க, அதனால தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் படிக்கிறேன். காய்ஸ், ஒரு நாளுக்கு நான் ஃபுல் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ பேசிக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்ஷிகா யாருன்னா என்னோடய நெய்பர் ஃப்ரெண்டோட டாட்டர் தான். அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும், அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணுன்னு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டட், வெரி டேலண்டட். பட் அவள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு அவளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோஸ்க்கு வந்து அவள் ஃபுல்லாமே வாய்ஸ் கொடுத்துருக்கா. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அவளுக்கு ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்தேன் என்னென்ன பண்ண போகிறேன்னு. அவளே வந்து க்யூட்டாக பேசியிருக்கா. அதோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு மண்டே இல்லைனா வெட்னஸ்டே போல் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லாங்கான வீடியோ தான். கருவாடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். மொத்தமாக வந்துட்டு எல்லாமே சேர்த்தே வந்து 500 இல்லை 600 தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவாடு பண்ண குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் நம்ம என்றைக்காச்சும் தொக்கு மாதிரி பண்ணுறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வறுவலுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வாங்கியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்ய நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்துன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே போர் அடிக்க வேணான்றதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சமையலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் அடுக்கி வச்சுட்டு தேவையானதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருவாடு கோம்போவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காரசாரமான ஒரு கருவாட்டு குழம்பும், அதுக்கப்புறம் நம்ம கருவாட்டு பொடி, அதை வந்து ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை இட்லி அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கருவாடு ஊறுகாய். இது மூணுமே வந்து தனித்தனியான ப்ராசஸ் தான். பட் நம்ம வந்து சேர்த்து பண்ணும்போது ஒரே நாள்லேயே வேலை முடிஞ்சிடும். பட் இது கொஞ்சம் வந்துட்டு வேலை வந்து அதிகம்தான். ஆனால் இது நீங்கள் 1 month வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நான் சொல்கிறேன் அந்த 2 பொருள் குழம்பை தவிர கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவாடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டுமே தவிர வீடு ஃபுல்லாக ஒரே நாற்றம். அது மட்டும் இல்லாமல் காரம் நல்லா நாரி போச்சு. சரி, அதனால் வந்து நாளே வந்து கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டே தான் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து வாங்கிட்டு வந்தோம். சண்டே தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 3மே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். கருவாட்டு ஊறுகாய்க்கு, அதுக்கப்புறம் குழம்புக்கு, அப்புறமேட்டா வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறோம் அந்த பொடிக்கு. இது 3மே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராசஸ் செய்ய கரெக்டாக இருக்கும். காலையிலேருந்து இதுக்கு தான் வேலை கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் செஞ்சதுக்கப்புறமும் கிச்சனை நான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி நான் கருவாடு வாஷ் பண்ண மாதிரிலாம் வீடியோஸ் வந்து நிறையா இருந்தது. பட் வந்துட்டு போர் அடிக்க வேணாமேன்னு நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு தனித்தனியாக இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு எல்லாமே சுடுதண்ணில் ஊற வச்சாலும் சரி, இல்லைனா நார்மல் வாட்டரில் ஊற வச்சாலும் சரி, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த 3த்தையும் நல்லா வந்து க்ளீனாக வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது நம்ம ப்ராசஸ் முடித்தா தான் வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யும் போது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 கருவாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வஞ்சிர மீன் கருவாடு. அது வந்து ஊறுகாய்க்கு, வஞ்சிர மீன் கருவாடு தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய்க்கு. அதனால் அது, ஏன்னா முள் இருக்காது. அடுத்து காரக்கருவாடு வந்து குழம்பு. அடுத்தது அது பார்த்திங்கன்னா சென்னாங்கொன்னி. இது வந்துட்டு எதுக்குன்னா பொடி பண்ணுறதுக்காக, இட்லி பொடி அந்த மாதிரி ரைஸ் பொடிக்காக நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு கழுவ மாட்டாங்க வேறு, ஏன்னா கொஞ்சம் மண் வந்து நிறையா இருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை, குட்டி எறாவை தான் வந்துட்டு அது சென்னாங்கொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நான் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் வந்து நான் தப்பாக பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். ஊறுகாய் வேலையும் பொடி வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வஞ்சிர மீனை வந்து குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து தக்காளி அரைச்சிக்கலாம். இதோட ப்ராசஸ் வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் இந்த ஊறுகாயோட ப்ராசஸ் நான் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த தன்ஷிகா வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருப்பாங்க. அது நான் வந்துட்டு
வெட்னஸ்டே வீடியோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும், இல்லை வெட்னஸ்டே ஆர் மண்டே 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் வந்துடும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு நான் வந்து வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், அதாவது அந்த வெந்தயமும் கடுகும். இன்னொரு சைடில் வந்துட்டு அந்த சென்னாங்குண்ணியை வந்து நல்லா வந்து அந்த ட்ரையாக வந்து வறுக்கணும், அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பொடி பண்ணுறோம், இது தண்ணியே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு இன்னும் பொடியாக இருக்கிறதுல தான் பண்ணுவாங்க. ஆனால் இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சென்னாங்குண்ணி வந்துட்டு தொக்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊற ஊற டபுள் சைஸ் ஆகிடுச்சு சொல்லப்போனோன்னா இந்த சென்னாங்குண்ணி. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கியிருக்கணும், எனக்கு அந்தளவுக்கு தெரியாததுனால கொஞ்சம் பெரிய சைஸு. பட் இருந்தும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு இருக்கிற பசியில் வந்து கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் கருவாட்டு குழம்பே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிவிட்டு ரைஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம் கொஞ்சமாக. அதுக்கு இந்த ட்ரை ரோஸ்ட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வருதோ அந்த அளவுக்கு வரணும். ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஊறுகாய் வேலையும் அங்கே வந்துட்டு பொடி வேலையும் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது 2 வேலையும் மேக்ஸிமம் அதிகம் தான். இதை கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நேரத்தில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே ரைஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சீரகம் சோம்பு சேர்த்துட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும், அதை தோல் உரிக்காத பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 மிளகா வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு அது ஏற்கனவே அது ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காரம் வந்துட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ அது கூடவே அந்த அதே எண்ணெயிலே வந்துட்டு இந்த சென்னாங்கண்ணி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அது நல்லா பொடியாகிடும். இதுவே இன்னும் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்கும். பட் இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த கருவாடையே போடணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறணும், நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு ஒரு மாதிரி சொதன்னு இருக்காது. கண்டிப்பாக இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணவே வேண்டாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டு இதை அப்படியே ஊற்றி நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கோங்க. அப்படி நெய்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே வைக்காமல் லைட்டாக வந்துட்டு ஒரு சூடு காட்டி அப்போ தான் வந்து இன்னும் நல்லா அந்த ஈரப்பதம் இருந்தால் கூட எடுத்துரும். அதனால தான் லேசாக வந்துட்டு நம்ம வானலில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கண்டெய்னரில் மாற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது வந்துட்டு ஊறுகாய்க்கு தான். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஏற்கனவே நம்ம மீன் வந்து பொரிச்சிருக்கோம். நான் வந்து ஓரலாக சொல்லிடுறேன். ஊறுகாய்க்கு நான் ஏற்கனவே வந்து நிறைய ஊறுகாய் போட்டுட்டேன், அதனால் அதோட லிங்க்லாம் நான் கொடுக்குறேன். இதே கருவாடு ஊறுகாவும் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதோட லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க கருவாடு போட்டு வினிகர் ஊற்றி நம்மளோட ஊறுகாய் வந்து ஊற வச்சிடலாம். அதோட வேலையை முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொடியில் வந்து ஃபஸ்ட் நம்ம ரைஸ் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட கருவாடு ஊறுகாவும் வந்து சைடில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதை வந்து இப்போ சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது நல்லா ஊறணும். அது ஊற தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கஞ்சிக்கெலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா சொட்ட தேங்க வந்துட்டு எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிருக்கேன். அதுக்கே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா நம்ம பொரிச்சதுக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து தான் இந்த இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு இதுவே கரெக்டாக போதுமானதாக இருக்கும். இதோட ஊறுகாய் வேலை முடிஞ்சிச்சு. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பொடி போட்டு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. இது நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம், நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தெம்பு வந்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு நான் வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இது என்னோடய கடமை தானே, அதனால் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அது நல்லெண்ணெய் வந்து பண்ணும்போது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் கடுகு
வெந்தயம் போட்டுக்கலாம். வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தான் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து போட்டும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் திக்காக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது நல்லா வந்து அந்த பூண்டும் வெங்காயம் நல்லா துவண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டு நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் சின்ன தக்காளி இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்ததுனால 1. இன்றைக்கி நான் சேர்த்துருக்க காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு தான் நான் காரக்குழம்பு வச்சுருக்கேன். அது மீன் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு பண்ணும்போது நாட்டு காய்களை யூஸ் பண்ணி, நாட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வந்து நீங்கள் கரைச்சிட்டிங்க, புளி தண்ணி வந்து கரைச்சிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாகும். இதுதான் வந்து இதோட ட்ரிக்ஸு. அதாவது கருவாட்டு குழம்புக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான். ஏன்னா ஒரு சில குழம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தேன் மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். செகண்ட் வந்து ஒரு சில பேர் குழம்புலாம் வந்து ரொம்ப கலராக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கும் போதே வந்து நல்லா காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்திங்கன்னா வந்து கலர் வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வதக்கும் போது அந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது கலரும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்துட்டு குழம்பு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கருவாட்டு குழம்புலாம் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சாச்சு. இது நல்லா குழம்பு கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் கருவாட்டை போட்டு இறக்கிட வேண்டியது தான். கருவாடு வந்து ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே வந்துட்டு குழம்பு நல்லா கட்டியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வந்துட்டு லென்த்தான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் பொடி போட்டு சாப்பிட்டதுனால அந்தளவுக்கு பசி இல்லை. ஒரு 1 ஹவர் வந்துட்டு குழம்பு நல்லா ஊறுச்சுன்னா கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு இந்த மாதிரி சேர்க்கும் போதே வந்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே திக்காக வந்துடும். திக்காக வந்துச்சுன்னா தான் வந்துட்டு கருவாட்டு குழம்புலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்பீடைசிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் உப்பு மெயின். அது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடு நம்ம செய்யும்போது உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். என்ன தான் வந்துட்டு கருவாட்டு குழம்பு இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான சைட் டிஷ் வந்து நம்ம செஞ்சு தான் ஆக்கணும். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து செம்ம வேலைன்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸும் நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதாவது வீட்டில் வந்துட்டு கார்ன் சிப்ஸ் இருந்துச்சு. சரி அதுவும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இந்த கேப்லேயே பண்ணால் தான் உண்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணது ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் ஈவினிங்கே எல்லாமே சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணியாச்சு. மதியமும் வந்து லஞ்சும் முடிச்சாச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன பார்த்திங்களா, கொஞ்சம் வந்துட்டு லேட்டானதுக்கப்புறம் திக்காக இந்த அளவுக்கு தேன் மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கே வந்து நல்ல புளிப்பு, காரம். இந்த கருவாட்டு குழம்போட வந்து நம்ம நாட்டு காய்கறிலாம் சேர்க்கும் போது அதோட தனி வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். அதோட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தல், பப்படு, அப்பளம் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு கருவாட்டு ஊறுகாய் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம சாப்பிடும்போது, ஏன்னா நம்ம வெந்தயம்லாம் அரைச்சி போட்டிருக்கோம், கொஞ்சம் கசக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 நாள் ஊறுச்சு அப்படின்னா நல்லா வந்து புளிப்பு. ஏன்னா நம்ம வினிகர் இல்லைன்னா லெமன்லாம் ஊற்றுவோம். அதனால் வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஃபுல்லாமே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். ஈவினிங்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இது ஒரு கண்டெய்னரில் போட்டு வெளியிலே வச்சுக்கலாம். எத்தனை நாளானாலும் கெட்டு போகாது. மினிமம் 1 மந்த் இருந்தாலும் கெட்டு போகாது. ஷூரிட்டி கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.